ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சாம்பைன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் தான் படமே. இப்போ தான் வந்து ஒரு 1 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாம்பைன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி படம் அப்படின்றத வந்து போட்டிருந்தாங்க. பட் அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த டைட்டிலை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு. அதாவது அந்த சாம்பைன் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அந்த படத்தோட பேர். அந்த சாம்பைன் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஒயினோட நேமா. ரோமானியர்கள் வந்து அந்த பிரான்ஸில் வந்து முத கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஒயினா. அது வந்து நிறைய ஒயின்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த ஒயின் வந்து ரொம்ப பிரபலமா. அப்போ வந்து அந்த மன்னர்கள்லாம் வந்து இந்த ஒயின் அந்த அவங்க ராஜா ஆகிறப்ப இந்த ஒயினை வந்து ரொம்ப செலிப்ரேஷனாக வந்து குடிப்பாங்களாம். ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்குமா. அந்த நட்சத்திரத்தை டேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமா அந்த ஒரு ஒயின். ஸோ அது வந்து ரொம்ப பிரபலமான ஒயினா அந்த சாம்பைன் அப்படின்றது. ஸோ அந்த பேரில் தான் வந்து இந்த படமே வந்திருக்கு, சாம்பைன் ப்ராப்ளம்ஸ். ஏன் வந்து இந்த ஒயினை பற்றி அந்த ஒரு பேர் இருக்குன்னா, இந்த படமே வந்து அந்த ஒயின் பிஸ்னஸ், அதில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் ஒரு மீட்டிங்கு, அதில் ஒரு லவ் அப்படின்றது தான் வந்து இந்த படமே வந்திருக்கு. அதனால தான் அந்த சாம்பைன் வச்சுருப்பாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சாம்பைன் பற்றி இந்த ஒரு சொல்லிட்டேன்ல. ஸோ இப்போ வந்து படத்துக்குள்ள என்னென்னா வந்து 2 கேரக்டர் வந்து வருது. அதாவது ஹென்றி, சிட்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்ரின்றது வந்து ஹீரோ, சிட்னின்றது வந்து ஹீரோயின். இந்த சிட்னின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக ஃபேமிலி சப்போர்ட்லாம் இல்லை. ஒரு தங்கச்சி மட்டும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் குரூப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம், அந்த ஒயின் ரிலேட்டடாக, அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு மீட்டிங் ஒன்று பாரிஸில் நடக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து அங்கே போய் அந்த பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த மீட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சிட்னி அப்படின்றவங்களை வந்து அந்த ஆஃபீஸ், அந்த குரூப் ஆஃப் கம்பெனி வந்து அனுப்பிச்சி விட்றாங்க பாரிஸ்க்கு. இவங்க வந்து பாரிஸுக்கு வந்து போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாரிஸ் வந்து போகிறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து முழுக்க வந்து வேலை பார்த்துட்டே இருந்திருக்க, நீ இதுவரையும் உனக்கான ஒரு நைட்டு கூட நீ ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற. பாரிஸ் வந்து ரொம்ப அழகான ஊர். அதுவும் நீ வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் போகிற. அங்கே வந்து செலிப்ரேஷனும் ஃபெஸ்டிவல்ஸும் அங்கே உள்ள கொண்டாட்டங்களும் வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த லொக்கேஷன்ஸே வந்து அந்த ஊரும், அந்த ஊரில் உள்ள நல்ல இடங்களுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீ கண்டிப்பாக வந்து ஒரு நைட்டு அங்கே உன்னோட பிஸ்னஸை விட்டுட்டு நீ போய் செலிப்ரேட் பண்ணணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக வந்து சொல்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஒர்க் ஆகுது அந்த 2 பேத்துக்குள்ள, அந்த அக்கா தங்கச்சிக்குள்ள. சரின்னு சொல்லி அவங்களுமே ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பாரிஸ் வந்து இறங்கிடுறாங்க. அந்த பாரிஸை காட்டினது வந்து நமக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே. அந்த பாரிஸும் அந்த கொண்டாட்டங்களும், அங்கே உள்ள அந்த லைட் செட்டப்பும், அங்கே உள்ள அந்த ஈஃபில் டவர், அங்கே உள்ள அந்த இடங்கள், அதெல்லாம் வந்து பார்க்குறப்பே வந்து அப்படியே கண்ணில் நிற்குது. அது அந்த ஸ்னோ சீசன்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் வந்து இந்த படத்தை வந்து அடுத்தடுத்து என்கேஜிங்காக கொண்டு போயிட்டு இருக்கு. என்னதான் நம்ம இந்த மாதிரி வந்து சீன்ஸும் இந்த மாதிரி வந்து படமும் வந்து பார்த்து பழகினாலும் அங்கே உள்ள அந்த லொக்கேஷன்ஸ், அவங்க மீட் பண்ணுற இடங்களுமே தான் வந்து அந்த படத்தை வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சிட்னி அப்படின்றவங்க வந்து பாரிஸுக்கு வராங்க, அந்த பிஸ்னஸ் மீட்டிங்காக வராங்க. அப்போ வந்து அந்த ஒரு நாள் தங்குறாங்க, அடுத்த நாள் வந்து மீட்டிங்கு. அதுக்கு முன்னாடி நைட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தன்னோட தங்கச்சி வந்து நம்மளை அந்த ஊரை சுற்றி பார்க்க சொல்லியிருக்காங்களே, நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமே, ஸோ கண்டிப்பாக நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. புக்கு வாங்கி தன்னோட தங்கச்சிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புக் ஸ்டோரை கேட்டு போகிறாங்க. அந்த புக் ஸ்டோரில் தான் வந்து ஹென்றி அப்படின்றவர் வந்து சிட்னி வந்து மீட் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து புக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க வந்து எனக்கு ஒரு புக்கு கொடுங்க, என்னோட தங்கச்சிக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப் புக் வந்து கேட்குறாங்க. அவருமே வந்து எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறாரு. இவங்க நினச்சிட்டாங்கன்னா அவர் அங்கே வேலை செய்கிறவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்றாரு. இல்லையே, நீங்கள் கீழே 2-3 புத்தகம் வந்து யாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்களா, அதனால தான் நான் இங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு. இல்லை நான் பட் ஆனால் எனக்கு ரொம்ப புத்தகங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து புக் ஸ்டோரில் தான் அதிகமாக இருப்பேன். பட் எங்கள் அப்பா வந்து வேறு பிஸ்னஸ், நான் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் எனக்கு புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். ஃபியூச்சரில் வந்து ஒரு புக் ஷாப்பும் அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு ஒயின் பிஸ்னஸும் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசை அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களுமே வந்து அந்த ஒயின், அந்த குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து தான் வந்து வந்திருக்காங்க. அந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஷேர் பண்ணிக்கல. அவங்க 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து என்னோட தங்கச்சி வந்து பாரிஸில் நிறைய இடங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து வரீங்களான்னு கேட்டோன்னே அந்த 2 பேத்துக்குமான அந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட அந்த எமோஷன் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேரும் வந்து கிளம்புறாங்க, வெளியில் போய் நிறைய இடங்கள் வந்து சுற்றுறாங்க. அந்த இடங்கள்லாம் காட்டுறப்போ வந்து நமக்கே ரொம்ப அழகாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குப்பா, பரவாயில்லப்பா, நம்மளும் ஒரு நாள் பாரிஸ் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வருது. அந்த நைட்டில் வந்து 2 பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்த நாள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க வந்து மறுபடியும் போய் அந்த பிஸ்னஸ் இதை வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது, யாரை வந்து இவங்க மீட் பண்ண போயிருக்காங்களோ அந்த பிஸ்னஸ் மேன், அந்த திராட்சை தோட்டத்தை வந்து விற்கிறதா ஒரு பிஸ்னஸ், அந்த ஒயின் பிஸ்னஸ், அதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் வருது. இவங்க அந்த
பிஸ்னஸ் மீட்டிங்கோ போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அந்த 4 பேர்த்தில் யார் கொடுக்க போகிறான்றதை வந்து அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ அவரோட பையன் தான் வந்து இவங்க சந்தித்த வந்து ஹென்றி. அது வந்து அங்கே போனவனை தான் வந்து தெரியுது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மீட்டிங் வந்து எப்படி போச்சு அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வந்து உங்கள் 4 பேர்த்தில் வந்து திடீர்னு வந்து முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நான் சில இதை விற்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதை வந்து உங்கள் 4 பேர்த்தில் வந்து இன்றைக்கே வந்து யாருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி நான் முடிவு பண்ண மாட்டேன். நீங்கள் என் கூட வந்து ஒரு 1 வீக் வந்து இருங்க. அந்த திராட்சை தோட்டம் இங்கே உள்ள எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து யாருக்கு கொடுக்குதுன்றதை முடிவு பண்ணுறேன் அப்படின்னால இவங்க வந்து அந்த 1 வீக் வந்து அங்கே தங்குறது ஆகுது. அங்கே இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க, தங்குறாங்க. அப்போதைக்கு அந்த யார் வந்து கொடுக்க போகிறான்னு சொன்னாரோ அந்த ஓனரோட பையன் தான் ஹென்றி. அவங்களுக்கும் இவங்களுக்குமான கான்வர்சேஷன் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னோன்னா, இல்லை எங்கள் அப்பா இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ் வந்து என்னை எடுத்துக்க சொல்கிறாரு, எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ஒரு புக் ஸ்டோர் வைக்கணும் தான் ஆசை. ஏன்னா நான் அதிகமாக வந்து புக் ஷாப்பில் தான் இருப்பேன், அப்போ தான் நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பேருக்கான கான்வர்சேஷன் வந்து அப்படியே கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க உண்மையிலேயே வந்து அந்த பிஸ்னஸ் ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களா, அந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்கினாங்களா, இவங்களுக்கு அசைன் பண்ண ஒர்க்கு வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாங்களா, அந்த 4 பேர்த்தில் வந்து அவர் யாருக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இவங்களோட சக்ஸஸ், அந்த ட்ரிப் வந்து சக்ஸஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட லவ் வந்து சக்ஸஸ் ஆச்சா அப்படின்றதான் வந்து அவ்வளோவா அடுத்தடுத்து வந்து ஒரு 40 நிமிஷத்துல வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள கதை அப்படின்றது வந்து நம்ம ஏகப்பட்ட படத்தில் வந்து பார்த்த கதை தான். திடீர்னு மீட் பண்ணிக்கிறது, அப்போ அந்த கான்வர்சேஷன், அந்த லவ் ஃபார்ம் ஆகுது, பிரிஞ்சாங்களா சேர்ந்தாங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்றது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப காமனாக தான் வருது. எந்த விதமான ஒரு புதுசாக உள்ள சீன்ஸ்லாம் இல்லை. பட் ஆனால் அந்த சீன்ஸ், அந்த லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பாரிஸே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது. அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம்னா அப்படி நான் சொல்ல வரல. அங்கங்கே நம்ம பார்த்த சீன்ஸ் தான் வந்து எல்லாமே வருது. பட் இந்த மாதிரி இந்த லொக்கேஷன்ஸும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து பார்க்க வைக்குது. அதுதான் வந்து உண்மை. இன்னொன்று இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்றதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சா இல்லையான்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குமான அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பட் அதை சுற்றி உள்ள இடங்களும் இவங்களோட அந்த அந்த 2 பேரும் வந்து தமிழ் டப்டில் இருக்கனால வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பேசுகிற 2-3 வசனங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதையும் தாண்டி அப்பாவும் பையனும் ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஒரு சீன் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த திராட்சை தோட்டத்தில் வந்து உங்கள் அம்மாவை நான் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணேன், இப்போ உங்கள் அம்மா இல்லை, பட் நீயுமே வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வரமாட்டேற, ஏன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் பையனும் பேசுகிற ஒரு எமோஷனான சீன் இருக்கும். அதுவுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க லவ் சீன்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க பிஸ்னஸ் ட்ரிப் வந்து எப்படி முடிஞ்சு, இவர் அவங்க அப்பா பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் பண்ணாரா, அவர் அந்த ப்ராஜெக்ட் வந்து யாருக்கு கொடுத்தாரு, இவங்க மறுபடியும் இங்கே வந்து அந்த ஆஃபீஸில் வந்து என்ன மாதிரி ஒரு ஆன்சர் வந்து பண்ணாங்க, அந்த ஒரு பாரிஸ் பயணங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை வந்து இவங்க லைஃப்பில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்றத முழுக்க முழுக்க சொல்கிறது தான் இந்த ஒரு 1.5 மணி நேரம் படம். பார்த்து பழகின சீன்ஸ் வந்து ஏகப்பட்டு இருந்தாலும் ஓரளவு ஓகேப்பா, புதுசாக ஏதோ கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த உள்ளதை என்கேஜிங் பண்ணுது. அதை தவிர இந்த படத்தில் வந்து பெருசாக புதுசாக வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தால் பாருங்கள், தமிழ் டபுள்லேயே இருக்குது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்த்து பழகின படம், பார்த்து பழகின கதை தான். அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அந்த பாரிஸ், அந்த இடங்கள், இவங்க 2 பேத்துக்குமான அந்த சேர்றதுக்கான அந்த சீன்ஸு, அந்த வசனங்கள், அதுக்கப்புறம் அதை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புதுசாக தெரியலாம். வேற இன்னும் புதுசாலாம் இல்லை. நன்றி.